பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள வேலூர் வானூர்தி நிலைய பணிகளை விரைந்து முடித்து சேவையை தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அப்துல்லாபுரத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் 1934ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட வானூர்தி நிலையம் விடுதலைக்கு பின்னர் பெரிய அளவில் பயன்பாடற்று கிடந்தது. இதனை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடுவண் அரசு முடிவு செய்ததை அடுத்து 2016ஆம் ஆண்டு முதல் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. வேலூரில் இருந்து சென்னை, பெங்களூரு, திருப்பதி, சேலம், கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு சிறிய வகை வானூர்திகளை இயக்கும் வகையில் வானூர்தி நிலையம் உருவாக்கப்படுகிறது. ஓடு பாதைகள், பயணிகள் காத்திருப்பு அறை, தகவல் கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட பல பணிகள் நிறைவடைந்துள்ள போதிலும் இன்னும் 11 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசு கையகப்படுத்தி வழங்கினால் மட்டுமே வானூர்தி நிலைய பணிகள் முழுமையடையும் என நடுவண் அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு பணம் முழுமையாக வழங்காத நிலையில் மேலும் 11 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனினும் சிக்கலுக்கு நடுவண் மற்றும் மாநில அரசுகள் விரைந்து தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விமான நிலையம் இதை இயக்குவதற்காக சில குறிப்பிட்ட விவசாயிகளுடைய நிலங்களை கையகப்படுத்தப்பட்டது. அதற்கு உரிய பணத்தை அரசாங்கம் தரவில்லை. மேலும் ஒரு 11 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. முதலில் கொடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதுக்குரிய நிவாரண தொகையை வழங்கப்படவில்லை. மேலும் எப்படி ஒரு 11 ஏக்கர் கையகப்படுத்த முடியும்? இந்த சூழ்நிலையில் இதை மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிணைந்து உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறிய ரக விமானங்களை இயக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனிடையே சென்னை, கன்னியாகுமரி இடையே தொழில்தட சாலை அமைக்கப்பட்டு சில மாதங்களே ஆன நிலையில் விருத்தாச்சலம் பகுதியில் கால்வாய்க்காக கட்டப்பட்ட பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நெடுஞ்சாலையின் 3 இடங்களில் கற்கள் உடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதேபோல் நெடுஞ்சாலை பணிக்காக அகற்றப்பட்ட மின் கம்பங்கள் சாலையோரத்தில் சரியாக அமைக்கப்படாததால் அந்த வழியாக செல்லும் மக்கள் அச்சத்துடனேயே கடக்க வேண்டியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது.